சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ப்ரொக்கோலி சீஸ் பால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். யாருமே இதுவரையிலையும் செஞ்சிடாத புதிய சுவையில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இது சூடாகட்டும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிடலாங்க. நம்ம ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் ஜீரகம் போட்டு தாளிங்க. நம்ம துருவின இஞ்சி ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாங்க ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரத்தன்மை இருக்காது, வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் போடணும். 2 வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரலையும் வதக்கினா போகிறோம். கருவேப்பிலை தலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. ப்ரொக்கோலி ஆட் பண்ணிடலாங்க. நம்ம இதை கொஞ்சம் வதக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் மட்டும் வெந்துடும் உங்களுக்கு. இது கூடவே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். சின்ன கேப்சிகம் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கேரட்டுங்க, ஒரு கேரட்டு துருவி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். காய்க்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க, வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு வேண்டாங்க, நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காலி ஆயிடுச்சு, பவுட்ரு பண்ணணும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணுங்க. உருளைக்கிழங்கு வந்து 4 உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ப்ரொக்கோலி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சாப்பிடாத குழந்தைகளுக்கு. சீஸ் பால்னால் உடனே சாப்பிட்ருவாங்கங்க. இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மைதா மாவுங்க, ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு உருண்டை பிடிக்கணுங்க. பிரெட் க்ரம்ஸும் மைதா மாவு போட்டதுனால உருந்து போகாதுங்க. அதில்ட்டா உருந்து போகும் நம்ம உருண்டை பிடிச்சி போட்டோம்னா. அதனால் கொஞ்சோண்டு இதுக்கு பதில் நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கிடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம். மைதா மாவு எடுக்கலைன்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ மல்லித்தழை தூவிக்கலாம். இதை ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணுங்க. 10-15 நிமிஷம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிச்சி சீஸ் உருளை வச்சு நம்ம பிரெட் க்ரம்ஸில் முக்கி போட்டுக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். இப்போ வந்து மைதா மாவு ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. அந்த மாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் முக்கி போடணுங்க. நம்ம
அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அல்லாட்ட கட்டி கட்டியாக கிடக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆறிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி விடணுங்க. சின்னதாக வேணா சின்னதாக பிடிச்சி விடணும், பெருசாக வேணா பெருசாக பிடிச்சி விடணும். சீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சீஸ் காலி ஆயிடுச்சு, 2 தான் கிடக்கு. இது 2யும் வச்சு பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம சும்மா பண்ணி போடலாங்க. சீஸ் இல்லாமல் பண்ணி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் இருந்துன்னா சீஸ் வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டா சீஸ் இல்லாமல் பண்ணிக்கோங்க. வெயில் காலம் வந்தோடனே எல்லாத்துக்குமே சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சளி, இருமல், காய்ச்சல் எல்லா இடமும் பரவுது. நல்லா வெந்நீ சூடு பண்ணி குடிங்க. இதை வந்து 4ஆக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 8 பீஸ் வந்திருக்குங்க. பாக்கியை நம்ம அப்புறம் அப்படியே உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். எண்ணெய் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாமல் கிடைக்குங்க. லேசாக கையில் தடவிக்கங்க. அப்படி இப்போ நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம நடுஸில் லேசாக அமுக்கி விட்டுக்கணுங்க. அமுக்கி விட்டு சீஸை உள்ள வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். உள்ளுக்கு வச்சு பொதிஞ்சிங்கன்னா வெளியில் வராது உங்களுக்கு. நல்லா இருத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது. குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் பண்ணி கொடுங்கங்க. நல்லா ஆரோக்கியமாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க பண்ணதுக்கு. நாங்கள்லாம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பண்ணதுக்கு. ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதோட ரொம்ப கஷ்டமாயிருங்க. அதோட நம்ம இந்த கஷ்டத்தை பட்டு போயிடலாம். குழந்தைகளுக்கு உடல் சரியில்லாமல் வந்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம் நம்ம. அதோட நம்ம இப்படி ஆரோக்கியமாக பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே சைஸில் எடுங்க உருண்டை வந்து. பர்ஸாக வேணாலும் பர்ஸாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையிலும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. சூப்பராகிட்டு உருண்டை பிடிச்சாச்சு எல்லாத்தையும். 8 அண்ணா சீஸ் வச்சுருக்கேன், 9 அண்ணா சீஸ் இல்லாமல் இருக்குங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை காய வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காயட்டுங்க நல்லா. பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சோம்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே கலக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஊறிட்டுனா போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இப்படி போட்டுக்கோங்க. மாவில் போட்டுட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுடணும். பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி உருட்டினீங்கன்னா நல்ல கோட்டிங் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி போட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கையில் படாதுங்க. கரெக்டாக மைதா மாவு வந்து கையில் ஒட்டிக்கிட்டு நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். போட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஒட்டிட்டுனா அப்புறம் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம்.
முக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். நம்ம ஒன்றா போட்டு முக்கிட்டு இருக்கிறதோட இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் முக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் முக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. சல்லடை வந்து ஜெயச்சந்திரனில் வாங்கினாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஜெயச்சந்திரன்னு. இது வந்து எண்ணெய் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் பண்ணைக்கா ஒரு டிஷ் பேப்பரை வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சோன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எண்ணெயும் வடிகட்டி இறங்கிடுங்க. அதனால் அது புதுசாக வாங்கிட்டு வந்துருந்தேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சீஸ் பாலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கணும். நம்ம அடிக்கடி இப்படி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துக்கலாம். நம்ம டக்குன்னு வெந்துருங்க. நம்ம உள்ளுக்குள்ளதெல்லாம் வதக்கி தான் வச்சுருக்கோம். வதக்கி வச்சுருக்கனால சீக்கிரம் மட்டும் வெந்துடும். சூப்பராகிட்டு வந்துருச்சுங்க. பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு போட்டுக்கலாம். இங்கே முட்டைக்கோஸ் வச்சு பண்ணலாம், காலிஃப்ளவர் வச்சு பண்ணலாம், ப்ரோக்கோலி வச்சு பண்ணலாம், வெறும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். வீட்டில் வந்து குழந்தைகள் என்ன சாப்பிட்லான்ட்டு இருப்பாங்கங்க. அந்த மாதிரி டயத்தில் இப்படி பண்ணி கொடுங்க. இது சாஸ் வச்சு முக்கி சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம மசாலாலாம் போட்டுக்கனால டீ கூட நான் பண்ணியிருக்கேன். அட்டகாசமாக இருக்கும். ப்ரோக்கோலி சீஸ் பால் ரெடிங்க. சீஸ் உழுக இருக்குது பாருங்கள். சூப்பராகிட்டு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு கிளாஸ் டீ கூட. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ப்ரோக்கோலி வச்சு சீஸ் பால் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.